यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदस्तैतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तदा हृदि। வேதோ அகில தர்ம மூலகான்னு சொல்ல முடியா. லோகத்தில் மிக உயர்ந்ததான வாழ்வுக்கு வழிகாட்டியாக வேதம்தான் அமைகிறது என்பது ஆண்டோர்களுடைய வாக்கு. நாம் ரொம்ப பரிமிதமான காலத்துக்கு தான் ஜீவிக்கிறோம். நம்முடைய கண் முதலான இந்திரியங்கள் எல்லாம் பரிமிதமான சக்தி உடையதாக தான் இருக்கு. பரிமிதமான காலத்துக்கு பரிமிதமான இந்திரியங்களோடு கரணங்களோடு ஜீவிக்கிற நமக்கு அந்த இந்திரியங்களை கொண்டு நேரடியாக பிரத்யட்சமாக காணக்கூடிய அறிவு என்பதாவது ஞானம் என்பதால் ரொம்ப பரிமிதமான அளவுக்கு தான் ஏற்படும். அதாவது நாம் எந்த காலத்தில் உள்ளோமோ அந்த காலத்தில் உள்ள பதார்த்தங்கள், நாம் எந்த தேசத்தில் உள்ளோமோ அந்த தேசத்துக்கு அருகில் உள்ள பதார்த்தங்கள், அதுலேயும் நம்முடையதான இந்திரியங்கள் சக்தி உள்ளவை ஆயிருந்தால் அவைகளுடைய சக்திக்கு ஏற்ற அளவுக்கு உள்ள பதார்த்தங்கள் இவ்வளவுதான் நம்மால் பிரத்யட்சமாக பர்செப்ஷன் சொல்லக்கூடிய பிரத்யட்சத்தினால் அறிய முடியும். இதற்கு மேலே அனுமானம் சொல்லக்கூடிய இன்ஃபரன்ஸ் சொல்லக்கூடியதான ஒரு பிரமாணம் உண்டு. அதை கொண்டு நாம் ஏற்கனவே கண்டு அறிந்திருக்கக்கூடிய பதார்த்தங்களை இப்போ காணாதிருக்கும் பொழுதோ அதுக்கான லிங்கம்னு சொல்லக்கூடியதான சில ஹேத்துக்களை கொண்டு அந்த பதார்த்தம் இருக்குன்னு அனுமானித்து அறிகிறோம். இப்படி பிரத்யட்சம்னு சொல்லக்கூடிய அனுமானம்னு சொல்லக்கூடிய இந்த பர்செப்ஷன் இன்ஃபரன்ஸ் இவைகளால் அறிய முடியாத பதார்த்தங்கள் எவைகள் ஒரு பொழுது நமக்கு இந்திரியத்துக்கு நம்முடைய கண் முதலானவைகளுக்கு நமக்கு எப்பொழுதுமே எது விஷயமாகாதோ அந்த பதார்த்தங்களுக்கு அதீந்திரிய பதார்த்த இந்திரியங்களை அதிக்கிரமித்த பதார்த்தங்கள்னு அர்த்தம். இந்திரியங்களுடையதான இல்லையா ஒரு சக்திக்கு அவைகளை கிரகிப்பது உட்படாதுன்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட பதார்த்தங்கள், அதாவது பரலோகம், சர்வேஸ்வரன், அதுக்கான உபாயம் போன்றவைகளெல்லாம் நமக்கு இந்த பிரத்யட்சம் அனுமானம் இவைகளை கொண்டு அறியக்கூடியது அல்ல. இவைகளையெல்லாம் நாம் வேதம் அப்படின்னு சொல்லக்கூடியதான சப்த பிரமாணம்னு பொதுவில் சொல்லுவா. வேதமும் வேத மூலமான சாஸ்திரங்கள். வேதம் என்பதானது அதில் எல்லா சாஸ்திரங்களுக்கும் மூலமாக இருக்கக்கூடியது வேதம். அந்த வேதத்தை பற்றி சொல்லும் பொழுது வேதமானது நித்தியமானது, வேதமானது உற்பத்தி விநாசங்கள் ஒன்றை கொண்டு உண்டாயிற்று ஒரு நாள் அழிகிறதுன்னு சொல்லக்கூடிய உற்பத்தி விநாசங்கள் வேதத்துக்கு கிடையாது. அடுத்தபடியாக வேதமானது ஒருவராலும் பண்ணப்பட்டதல்ல. வேதம் அபௌருஷேயம் அப்படின்னு சாஸ்திரக்காரர்கள்லாம் சொல்லுவா. அபௌருஷேயம்னா ஒரு புருஷனால் பண்ணப்பட்டதல்ல. ஒரு கிரந்தமானது ஒரு புருஷனால் பண்ணப்பட்டதுன்னு சொன்னாக்க அந்த புருஷனுடையதான அஜ்ஞானம், அந்த புருஷனுடையதான அசக்தி, அந்த புருஷனுடையதான பிரமாதம், அந்த புருஷனுடையதான விப்ரலிப்சை போன்றவைகளெல்லாம் அந்த கிரந்தத்தில் எங்கேயாலும் தென்படாமல் போகாது. லோகத்தில் இந்த பிரகிருதியில் வசிக்கிற நாம் எல்லாரும் சத்துவம் ரஜ தமசுன்னு சொல்லக்கூடிய 3 குணங்களுக்கு ஆட்பட்டவர்களாக அதனால் ஆட்டி வைக்கப்படுவர்களாக இருக்கும். நம்முடைய ஞானத்தின் மேலே இந்த குணங்களுக்கு மிகுந்த வால்லபியம் அவைகளுக்கு செல்வாக்கும். சத்துவகுணம் நமக்கு வெஞ்சி இருக்கும் பொழுதோ தெளிவானதான மிக்கதான ஞானமும், ரஜோகுணமும் தமோ குணமும் மிகுந்திருக்கும் பொழுது நம்முடைய ஞானத்தில் குறைபாடுகளும், அதில் ஏற்படக்கூடியதான சம்சயங்கள், சந்தேகங்கள், அதில் ஏற்படக்கூடியதான விபரீதமான கிரகணம், தமிழில் ஐயம் திரிபுன்னு சொல்லுவா. ஐயம்ங்கிறதானது சம்சயங்களை குறிக்கும், திரிபு என்பதானது மாறாட்டமான விபரீத கிரகணத்தை குறிக்கும். இவைகள் எல்லாம் ரஜோகுணமும் தமோ குணமும் மிஞ்சி இருக்கும்போது ஏற்படக்கூடியது. ஆகையினால சத்வகுணமானது ஏற்றத்தோடு இல்லாத சமயத்தில் மற்ற குணங்கள் ஓங்கி இருக்கக்கூடிய சமயத்தில் அஜ்ஞானமானது மிகும். அது பிரம்மா தொடக்கமாக பத்த ஜீவர்களாக இருக்கக்கூடிய லோகத்தில் உள்ள எல்லா புருஷர்களுக்கும் இது உள்ளது. ஆகையினால ஒரு புருஷனாலும் பண்ணப்பட்டால் அவனுக்கு ரஜோகுணமோ தமோ குணமோ தலைக்கேறி
அவனுக்கு சத்துவகுணமானது தாழ்ந்து போகிற காலத்தை அவனுக்கு ஏற்படக்கூடிய அஜ்ஞானமானது அவனுடைய சொற்கள் அவனுடைய எழுத்துக்கள் இவைகள் நிச்சயமா அந்த அஜ்ஞானமானது வரும். ஒருவருக்கு அஜ்ஞானமே ஏற்படலைன்னு சொன்னால் கூட எல்லாம் தெளிவா தெரிந்திருந்தால் கூட அவைகளை உள்ளபடியா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான சக்தி அந்த கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கும். அதுக்கு அசக்தின்னு பேரு. ஞானம் பூர்ணமா உள்ளவனுக்கும் அசக்தி உண்டாகலாம். அப்போ அவன் எழுதக்கூடியதான எழுத்துக்கள்லையோ அவனுடைய வார்த்தைகளையோ அந்த அசக்தியானது புலப்படும். ஞானமும் சக்தியும் பூர்ணமாக இருந்தால் கூட பிரமாதம்னு சொல்லக்கூடியதான ஒரு நெக்லிஜென்ஸ், கவனமின்மை அப்படிங்கிறதாவது ஒரு சாதாரண புருஷர்களுக்கு தமோ குணத்தினால கவனம் இல்லாமல் உண்டாகும். அப்ப கவனம் இல்லாமல் செய்த நிலையில அவருடைய பேச்சிலையோ எழுத்துக்கள்லையோ கவனம் இல்லாமை என்பதனால நேரக்கூடியதான பிழைகள் தப்புகள் இருக்கும். இவைகள் எல்லாம் அவருக்கு அஜ்ஞானமும் இல்லாமல் அசக்தியும் இல்லாமல் பிரமாதமும் இல்லாமல் இருந்தால் கூட லோகத்துல நாம் கஷ்டப்பட்டு பயின்றதை கற்றுக்கொண்டதை என் அசலாருக்கு சுலபமா சொல்லணுங்கிறதுக்காக லோகத்தாரை வஞ்சிக்கக்கூடியதான விப்பர்லிப்சைன்னு ஒரு சுபாவம் இருக்கும். இவைகள் எல்லாம் இல்லாமல் வேதமானது ஒரு புருஷனால பண்ணப்பட்டது இல்லைன்னு சொல்லும் பொழுது வேதத்துல அஜ்ஞானம், அசக்தி, பிரமாதம், விப்ரலிப்சைன்னு சொல்லக்கூடிய 4 விதமான துர்குணங்களும் அற்று எப்பவும் நித்திய நிரதிசயமாக எப்பொழுதும் தோஷகந்த ரகிதமாக துளி கூட தோஷத்தினுடைய ஸ்பர்சமே அற்றதாக நித்தியமாக இல்லையா பரிபூர்ணமான ஞானத்தோடு கூடியதாக வேதம். ஆகையினாலே தான் நாம் எல்லாவற்றையும் வேதத்தை கொண்டே இல்லையா நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் சொல்லப்பட்டது. நாம் ஒரு புஸ்தகத்தை பின்பற்றுகிறோம் சொல்றது நமக்கு மட்டும் இல்லை, லோகத்துல எந்த தேசத்துல உள்ள எந்த மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் அவர்கள் தங்களுக்கு அறிய வேண்டியதை தங்கள் வாழ்க்கைக்கு வேண்டியதை ஒவ்வொரு புஸ்தகம் மூலமா தான் அறிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு வெவ்வேறு பேர் வச்சிருக்கா. ஒருத்தர் குரான் மூலமா தெரிஞ்சுக்கிறேன்றா, ஒருத்தர் பைபிள் மூலமா தெரிஞ்சுக்கிறேங்கிறா, நாம வேதத்தின் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அதனால வேதமானது நம்முடையதான உயர்ந்த வாழ்வுக்கு வழிகாட்டியாக அமைந்தது. இப்போ இந்த உயர்ந்த வாழ்வுன்னு சொல்லும் பொழுது நமக்கு இங்க இருக்கிற காலத்துல இந்த லோகத்துல குறைகளுக்கு நல்லா சுகமாக வாழ வேண்டியதான ஒரு வாழ்வு இருக்கு. கடைசியில இந்த வாழ்வு துக்கமும் சுகமும் கலந்ததாக நம்முடையதான ஏற்கனவே நம்முடைய வினைப்பயனாக வர காரணத்தால இதுல எப்பவுமே சுகமா இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. இதுல நிறைந்த துக்கங்களையும் ஏற்பட்டது. அதனால இந்த புண்ணிய பாப ரூப கர்மாவினால வரக்கூடிய இந்த சுக துக்கங்களை கொண்டதான இந்த இதை தவிரவும் இதுக்கு மேல நாம் சம்பாதிக்க வேண்டியதான பரலோகம்னு ஒண்ணு இருக்கு. அங்க நாம் புண்ணிய பாபம் ரூபமான இந்த கர்மாக்களும் இந்த கர்மாவினால வரக்கூடிய சுக துக்கங்களும் இல்லாததான ஒரு ஸ்வச்சந்தமான எப்பொழுதும் ஆனந்தமே ரூபமாக இருக்கக்கூடியதான அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை அடைய வேண்டியதும் இல்லையா இது ரெண்டும் சேர்ந்துதான் இல்லையா நம்முடைய வாழ்வுன்னு சொல்றோம். முதல்ல நம்முடைய வாழ்வினுடைய ஒரு பகுதியானது இங்கே இருக்கிற காலம் வரையிலும் நாம் கஷ்டங்கள் இல்லாமல் சுத்தமாக வாழ்வதற்கான வழி செய்வது. இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டாக்க நாம் இங்கிருந்து புறப்பட்டு இப்படிப்பட்ட சுக துக்கங்கள் இல்லாததான புண்ணிய பாப ரூப கர்மாக்கள் இல்லாததான உயர்ந்ததான ஒரு நித்தியமான லோகத்துக்கு எப்பொழுதும் ஆனந்தமே ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான ஒரு லோகத்துக்கு சென்று திரும்பவும் இந்த லோகத்துக்கு இல்லையா வந்து துக்கப்படாமல் அளவு கடத்த ஆனந்தத்தோடு இல்லையா கால தத்துவம் உள்ளளவும் இல்லையா நாம் இருப்பதுங்கிறதா நம்முடைய வாழ்வுடைய இன்னொரு பகுதி. இப்போ நாம் இங்கே இருக்கிற காலம் வரையிலும் சுகமாக இருப்பது என்பதற்காக வேதமானது கர்மகாண்டம் என்கிற ஒரு பகுதியாக பிரிஞ்சு நாம் லௌகிகமாக இந்த லோகத்தை அடைய வேண்டியதான சுகங்களை அடைந்து இல்லையா இந்த லோகத்தை சுகித்திருப்பதற்கான அதற்கு இதெல்லாம் கர்ம பலம். அதற்காக வேதமானது தனியா பிரிந்து கர்மகாண்டம் அப்படின்னு ஒரு முன்பகுதியாக இல்லையா ஒரு பகுதி அமைஞ்சது. அதுக்கப்புறம் இந்த லோகத்தை அனுபவிக்கிற சுக துக்கங்கள் இல்லாமல் நிரந்தரமான சுகத்தை அடைவதற்காக அதுக்குள்ள பாகத்தை ஞான பாகம்னு சொல்லுது. அதாவது இல்லையா இந்த லோகத்துக்குள்ள அனுபவிக்கக்கூடியதெல்லாம் கர்ம பலன். இந்த லோகத்துக்கு புறம்பே சென்று இல்லையா பிரகிருதி இல்லாததான இந்த இதிலேருந்து வேறுபட்டத இடத்துல சென்று அங்க எப்பொழுதும் ஆனந்தத்தையே அனுபவிப்பதற்கு அந்த அந்த ஆனந்தமானது அந்த பலமானது அது ஞானத்தினுடைய பலம். ஆக இதனால்தான் நமக்கு வழிகாட்டுற வேதமானது கர்மா என்னும்
ஞானம் என்று ரெண்டு விஷயங்களை கொண்டு ரெண்டாக பிரிபட்டு இருக்கிறது. இப்போ இந்த கர்ம காண்டத்துக்கு ஏற்கனவே இந்த இந்த கர்மபரமான வாக்கியங்கள் இவைகளுடையதான அர்த்தத்தை சொல்லி கர்மாவினுடைய சொரூபம் என்ன, கர்மாவை அனுஷ்டிக்கிற பிரகாரம் என்ன, கர்ம பலன்கள் எவை அப்படின்னு சொல்றதுக்கு ஜெய்மினி என்கிறதான மகிழ்ச்சி இவர் பாதராயணன் சொல்லக்கூடிய வியாசருடைய சிஷ்யர். இவர் இந்த கர்மகாண்ட வாக்கியங்களை எல்லாம் எடுத்து அவைகளுக்கு அர்த்தத்தை நிர்ணயம் பண்ணுவதற்காக சற்றேறக்குரிய 400 சூத்திரங்களை கொண்டதான பூர்வ மீமாம்சா அல்லது கர்ம மீமாம்சா என்கிற சாஸ்திரத்தை பண்ணினார். இதுக்கு மேல இந்த உபனிஷத் பாகங்கள் சொல்லக்கூடியதான வேதத்தினுடைய ஞான காண்டம் இருக்கு. இதுதான் நித்தியமான நிரந்தரமான தோஷமற்றதான ஆனந்தீக ரூபமாக இருக்கக்கூடியதான அந்த மேல உள்ளதான பரலோகம் இருக்கு. அந்த சுகத்தை அனுபவிப்பதற்கு அதற்கு வழிகாட்டக்கூடியதான இந்த ஞான ரூபமாக சாஸ்திரம். இதுதான் இந்த வேதத்தினுடைய இந்த பாகத்துக்கு உபனிஷத்துகள் வேதாந்தம்னு பேரு. அந்த வேதாந்தங்களான உபனிஷத்துகள் அதுல உள்ள வாக்கியங்களுக்கு தெளிவாக அர்த்தத்தை தெரிந்து கொள்வதற்காக பகவான் பாதராயணர் தானே, பகவான் பாதராயணர் வேத வியாசர், இவர் தான் 18 புராணங்களையும் எழுதி வேதங்களை எல்லாம் 4ஆக விபாகம் பண்ணி வைத்து கடைசியில இந்த சாரீரக சாஸ்திரம் சொல்லக்கூடிய வேதாந்த சாஸ்திரத்தை பண்ணியிருக்கார். இந்த வேதாந்த சாஸ்திரமானது உபனிஷத்துகளுக்கு வாக்கியங்களுக்கு அர்த்தங்களை எல்லாம் நன்னா நிர்ணயித்து தெரிந்து கொள்வதற்காக ஜெய்மினி 4000 சூத்திரம் பண்ண மாதிரி இவரும் இதற்கு 545 சூத்திரங்களை கொண்டதான ஒரு சூத்திர பிரஸ்தானம் பண்ணார். இதுக்கு சாரீரக மீமாம்சா சாஸ்திரம் அல்லது வேதாந்த சாஸ்திரம் பேர், உத்தர மீமாம்சைன்னு சொல்லுவார். இந்த 545 சூத்திரங்களையும் 16 பாதங்களாகவும் 4 அத்தியாயங்களாகவும் பிரித்து அதது கூறியதான அறியப்பட வேண்டிய விஷயத்தை அதோடு தெளிவாக்கி இப்படி இந்த சூத்திரங்கள் பண்ணப்பட்டது. நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபிக்க வந்த பகவத் ராமானுஜர் மற்ற மதத்தினுடைய ஆச்சாரியர்களை போலவே இந்த சாரீரக சூத்திரங்கள் சொல்லக்கூடிய வேதாந்த சூத்திரங்களுக்கு நன்ன தெள்ள தெளிவாக அர்த்தத்தை அறிவிச்சிருக்க. மற்றவர்களுடையதான இந்த இந்த வேதாந்த இந்த சாரீரக சூத்திரத்துக்கு பண்ணக்கூடியதான இதற்கான வியாக்கியானத்துக்கு இதுக்கான கமெண்ட்ரிக்கு பாஷ்யம்னு பேர். மற்றவர்களுடைய பாஷ்யத்தை காட்டிலும் நம்ம எம்பெருமானார் பகவத் ராமானுஜரால் செய்யப்பட்டதான பாஷ்யத்துக்கு என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டா, மற்றவர்கள் வேதாந்த வாக்கியங்களுக்கு அர்த்தம் பண்ணும் பொழுதும் அது இந்த சூத்திரங்களோடு ஒருங்கு விடும் பொழுதும் அமுக்கிய அர்த்தம்னு சொல்லக்கூடிய வேதாந்த வாக்கியங்களுடைய அர்த்தத்தை சில வாக்கியங்களுடைய அர்த்தத்தை அமுக்கியமாக அப்பிரதானமாக்கி இந்த சூத்திரங்களுக்கு பொருந்த விடுவது. நம்முடைய பகவத் ராமானுஜர் உத்தர் தான் ஸ்ருதியில உள்ள எந்த வாக்கியத்துக்கும் அமுக்கியமான அப்பிரதானமான அர்த்தத்தை கல்பிக்காமல் எல்லாவற்றையும் அதற்குரியதான முக்கிய அர்த்தங்களோட அதற்குரிய பிரதான அர்த்தங்களோடு இந்த சூத்திரத்தை பொருந்த விட்டு. அதனால சத்தியகாலம்பி பாஷ்யம்னு சுவாமி தேசிகன் அதிகரண சாராவளியில் சொல்லக்கூடிய ரீதியில நம்முடைய பாஷ்யக்காரர் நம்முடைய எம்பெருமானார் இந்த சித்தாந்தத்துக்கு அனுகுணமாக இந்த பிரம்மசூத்திரங்கள் சொல்லக்கூடிய இந்த சாரீரக சூத்திரங்களுக்கு பண்ணியிருக்கக்கூடியதான வியாக்கியானமானது எல்லாவற்றையும் காட்டு மிகச்சிறந்த வியாக்கியானம் என்று லோகத்தை கற்றறிந்த நிபுணர்கள் எல்லாரும் வெளிநாட்டில் இதை வாசித்தவர்கள் கூட ஜார்ஜ் ஜீபோ போன்றவர்கள் எல்லாம் இந்த ராமானுஜருடையதான வியாக்கியானம் தான், இவருடையதான கமெண்ட்ரி, இவருடைய பாஷ்யம் தான் இந்த வேதாந்த சூத்திரங்களுக்கு சாரீரக சூத்திரங்களுக்கு தெளிவான பொருளை மிகவும் சிறந்த முறையில் அறிவிக்கக்கூடியதாக இருக்குது. எல்லாரும் தங்களுடைய அபிப்பிராயத்தை தெரிவித்திருக்காங்க. அப்படிப்பட்ட எம்பெருமானார் சாதித்ததான இந்த சாரீரக சாஸ்திரத்தினுடைய இந்த சாரீரக சாஸ்திரத்தினுடைய வியாக்கியானம் மிக மிக அவசியம். வேதாந்தங்களுடையதான தெளிவான பொருளை அதுக்கு உரியதான விபாகத்தோடு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சாரீரக சாஸ்திரத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை. அதனால இந்த சாரீரக சூத்திரங்களுக்கு இந்த பிரம்ம சூத்திரங்களுக்கு வியாக்கியானம் இட வந்த எம்பெருமானார் இதை மொத்தம் 3 வியாக்கியானங்கள் பண்ணாரு. முதல்ல எல்லாரும் நல்ல தெளிவான சாஸ்திர ஞானம் உள்ளவர்கள் எல்லாம் நன்னா அதற்குரியதான பிராசங்கிகமான அதற்குரியதான நல்ல விளக்கங்களோட நல்ல விஸ்தரமா அறியும்படியாக ஆனால் நன்னா தர்க்கம் வியாக்கரணம் மீமாம்சம் போன்ற சாஸ்திரங்களை அறிந்தவர்களுக்கு மட்டுமே தெளிவாக புலனாகக்கூடியதான
ஸ்ரீபாஷ்யம்னு சொல்லக்கூடியதான நல்ல பிரமாண ஜட்டிலமாக இருக்கக்கூடிய சர்வ சாஸ்திரங்களை கற்றவர்களுக்கு மட்டுமே தெளிவாக அனுபவிக்கக்கூடியதான ஸ்ரீபாஷ்யம் என்கிற ஒரு வியாக்கியானத்தை இல்லையா முதல்ல கம்பீரமாக பண்ணியிருக்கார். அந்த பாஷ்யமானது விளங்கின தன்மையை பார்த்து சாட்சாத் கலைவாணியாக இருக்கக்கூடிய சரஸ்வதியே அந்த பாஷ்யத்தை பார்த்துட்டு அனேன பாஷ்யிதம் பாஷ்யம், இந்த ராமானுஜனால் பண்ணப்பட்டதுதான் வாஸ்தவத்தில் பாஷ்யம் என்று சொல்லத்தக்கது அப்படின்னு சொல்ல முடியா. அப்படி ஒரு சிறப்பு இந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஏற்படும். அதுக்கப்புறம் பாஷ்யக்காரர் பார்த்தார், இந்த ஸ்ரீபாஷ்யமானது எல்லாம் சகல சாஸ்திரங்களையும் கற்றவர்களான இல்லையா பெரிய ஞானிகளுக்கே பெரிய அறிஞர்களுக்கே இது அறியும்படியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடையதான இல்லையா அர்த்தத்தை அதே தெளிவோடு கூட இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக ஒவ்வொரு சூத்திரத்திலையும் அந்தந்த அதிகரணமாக பிரிக்கப்பட்டதான அந்த சூத்திர சமுதாயத்துக்கு அதனுடையதான தெளிவான வேதாந்த எந்தெந்த வேதாந்த வாக்கியங்களை அந்தந்த சூத்திரங்களுக்கு சுட்டி காட்டுறது, அந்த வாக்கியங்களுடைய அர்த்தம் என்ன, அதனால இல்லையா ஒரு அதிகரணம்னு சொல்லக்கூடியதோ ஒரு டாபிக் ஆஃப் டிஸ்கஷன். இதுல பூர்வபக்ஷம் அப்படின்னு சொல்ற பூர்வபக்ஷம்னா என்னன்னு கேட்டா, இப்ப பாஷ்யக்காரர் விசிஷ்டாத்வைத சித்தாந்த ரீதியாக இந்த சூத்திரத்துக்கு வேதாந்தங்கள்ல இந்த அர்த்தத்தை பண்ணும் பொழுதோ இதற்கு முன்னாலேயே இதுக்கு உண்டாயிருந்ததான பொருத்தப்பட்டதான யுக்தி அல்லாததான யுக்தம் அல்லாததான அர்த்தம் என்னவோ அதை பூர்வபட்சம்னு சொல்லுவாங்க. எல்லாருமே அந்த பூர்வபட்சத்தை நிராகரித்து தான் தங்களுடைய சித்தாந்தத்தை பண்ணணும். அப்படிப்பட்டதானே இல்லையா பூர்வபட்சங்கள். சாதாரணமா இந்த ஸ்ரீபாஷ்யத்தில் உள்ளதான இந்த சாதித சாஸ்திரத்தில் உள்ள அதிகரணங்களுக்கு பெரிய பூர்வபட்சி, மிக அதிகமான அதிகரணங்களுக்கு பூர்வபட்சி சாங்கியம். அதுக்கு அடுத்தபடியா இல்லையா வைசேஷிகன்னு சொல்லக்கூடிய நெய்யாயிகள். அதுக்கு அடுத்தபடியா சிற்சில அதிகரணங்களுக்கு பூர்வபட்சிகளாக வேதாந்த ஏகதேசிகளாக இருக்கக்கூடிய அத்வைதிகளை அமைகிறார்கள். அதெல்லாம் நன்றாக தெளிவாக எடுத்து காட்டி அவர்களுடைய பட்சம் சாங்கிய பட்சம் ஏன் ஏற்க தகுந்ததில்ல, வைசேஷிக பட்சம் நையாயிக பட்சம் இது அது ஏன் ஏற்க தகுந்ததில்லை, சங்கர பாஷ்ய யாதவ பிரகாஷாதிகளுடைய பட்சம் ஏன் ஏற்க தகுந்ததில்லை, மீமாம்சகர்களான இல்லையா குமாரில பட்டர் இவர்கள் போன்றவர்கள் அவர்களுடைய பட்சங்கள்லாம் ஏற்க தகுந்தவையாக ஏன் இல்லைன்னு அந்தந்த இல்லையா புறம்பான பட்சங்களை எல்லாம் அதனுடைய சொரூபத்தோடு எடுத்து காட்டி கடைசியில வியாசர் பண்ண இந்த சூத்திரத்தை கொண்டோம். இந்த சூத்திரத்தை வியாசருக்கு அபிமதமாக இருக்கக்கூடிய அந்த வேதாந்த வாக்கியங்களை கொண்டோம். அதுக்கு மிக தெளிவான அர்த்தத்தால அந்த பூர்வபட்சமான அர்த்தங்களை எல்லாம் நிராகரித்து விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஒவ்வொரு சூத்திரத்தையும் ஸ்தாபனம் பண்ணி இருந்தார். இதை ஸ்ரீபாஷ்யத்தை செய்ததை காட்டிலும் மிகவும் சங்கரமாக சுருக்கமாக ரொம்ப எளிதாக கிரகிக்க முடியாத, அவரவர்களுக்கு சொல்பமான காலம்தான் இருக்குன்னா அந்த காலத்துக்குள்ள அவர்கள் அறியும்படியாக இவ்வளவு அழகாக பண்ணப்பட்டதுதான் வேதாந்த தீபம்னு சொல்லக்கூடியது. வேதாந்த தீபத்துல ஸ்ரீபாஷ்யத்துல பண்ணப்பட்ட 545 சூத்திரங்களுக்கும் இல்லையா அப்படியே எல்லாத்துக்கும் தெளிவான பொருள் அறிவிக்கப்படும். பாஷ்யத்துல விஸ்தரமா சாதிக்கப்பட்ட பொருள் இங்க சங்கிரகமா சாதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, அந்த ஸ்ரீபாஷ்யத்துல என்னென்ன அந்த 540 சூத்திரம் 45 சூத்திரங்களும் எப்படி அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டது, ஒவ்வொரு அத்தியாயமும் எப்படி 4 பாதங்களாக பிரிக்கப்பட்டதோ அந்த அத்தியாயத்தினுடைய அர்த்தங்கள் பாதங்களுடைய அர்த்தங்கள் எல்லாம் மாறாமல் ஒவ்வொரு சூத்திரத்திலையும் நம்முடைய சித்தாந்தம் தெளிவாக அறிவிக்கப்பட்டது. அப்படி ஒவ்வொரு டிஸ்கஷன் டாபிக் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அதிகரணத்திலையும் நமக்கு பூர்வபட்சமான அர்த்தங்கள் என்ன, நம்முடைய விசிஷ்டாத்வைத பட்சத்துக்கு பிரதிபட்சங்கள் என்ன, அந்த பிரதிபட்சங்கள்லாம் என்ன தவறு உள்ளது, அவைகள்லாம் ஏன் ஏற்க முடியாது என்பதற்கு இல்லையா நல்ல தர்க்க ரீதியான இல்லையா அதுக்கு வர்ணனங்கள்லாம் பண்ணப்பட்டது. பாஷ்யக்காரர் இது மட்டும் இல்லாமல் ரொம்ப எளிய நிலையில் இருக்கிறவர்களும் அதை ரொம்ப தர்க்க ரீதியாக நம்முடையதான பூர்வபட்சங்களை நம்முடைய சித்தாந்தத்துக்கு புறம்பான பட்சங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு அதற்கான தர்க்க ரீதியான ஞானம் இல்லாதவர்களுக்கு நம்முடைய சித்தாந்தத்தை மட்டும் அறிய முடியாது. அதே அத்தியாய பிரிவுகள், அதே பாதத்தினுடைய பிரிவுகள், அதுல ஒவ்வொரு சூத்திரத்திலையும் நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தினுடைய ஸ்தாபனத்தை மட்டும் ரொம்ப எளிமையாக ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் 3 அல்லது 4 வரிகளுக்கு மேலே இல்லாமல் இல்லையா மிக மிக எளிமையாக மிக மிக சுருக்கமாக பூர்வபட்சத்தை பற்றினதான கவலை இல்லாமல் நம்முடைய சித்தாந்தத்தை மட்டும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பவர்களுக்கு, ரொம்ப சாஸ்திரங்களில் பரிச்சயம் இல்லாதவர்களுக்கு மிக எளிமையான சம்ஸ்கிருதத்தை அருளை செய்திருக்கிறார்.
இதுக்கு வேதாந்த சாரம்னு பேர். ஆக ரொம்ப தாழ்ந்த நிலைகளில் உள்ளவர்களுக்கு வேதாந்த சாரமும், ரொம்ப உயர்ந்த நிலையில் உள்ளவர்களுக்கு சீபாஷ்யமும் இல்லையா, ரெண்டுமே இல்லாமல் நடுநிலையாளர்களாக இருக்கக்கூடிய இல்லையா, விஷயங்களை தெளிவாக ஓரளவுக்கு எடுத்து புரிந்து கொள்ள சக்தி உள்ளவர்களும் இல்லையா, அதே சமயத்தில் ரொம்ப இதில் காலத்தை இல்லையா கழிக்க முடியாதவர்களும் அறியும்படியாக நடுநிலையாக பண்ணப்பட்டது தான் வேதாந்த தீபம். இப்போ இந்த எம்பெருமானாருடையதான இந்த 1000வது திருநட்சத்திரமானது இன்னும் ஒரு 5 வருஷங்கள்ல நெருங்கக்கூடிய நிலையில் இருக்கு. லோகம் பூரா எம்பெருமானார் பண்ணதான உபகாரம், அவர் பண்ணினதான இந்த விசிஷ்டாத்வை சித்தாந்தமானது இன்றைய இல்லையா வாழ்க்கைக்கு இது எப்படி பயனுள்ளதாக இருக்கு இல்லையா. எம்பெருமானார் எவ்வளவோ இல்லையா உயர்ந்ததான கைங்கரியங்கள்லாம் பண்ணியிருக்கார், அவர் எவ்வளவோ சீர்திருத்தங்கள்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்றார். இப்போ அவைகளெல்லாம் விட்டு இந்த அகாடமிக்காக இருக்கக்கூடியதான இந்த சாஸ்திரத்துல எம்பெருமானார் பண்ணி இருக்கக்கூடியதான இந்த ஞான பிரதான ரூபமான உபகாரமானது இந்த லோகத்தினுடைய நல்ல வாழ்க்கைக்கு இல்லையா எந்த விதத்துல இப்போ இது பயனுள்ளதாக இருக்கு, இது தேவையுள்ளதாக இருக்குன்னெல்லாம் பார்த்து இல்லையா இப்ப நாமெல்லாம் எம்பெருமானார் நமக்கு பண்ணதான இந்த லோகத்துக்கு பண்ண உபகாரத்துக்கு நாமெல்லாம் ரொம்ப கிருதஜர்களாக இருக்க வேண்டியது. இப்போ நாம் சாமானியமாக எல்லாருக்குமே ரொம்ப உயர்ந்தது ரொம்ப தாழ்ந்தது ரெண்டையும் தள்ளி இல்லையா நடுநிலையா மீடியமா இருக்கிறது தான் லோகத்தை எல்லாருக்கும் பெரும்பாலும் இல்லையா அதை கற்பதில் தான் இல்லையா ரொம்ப ஆசை உண்டாகும். அதனால இப்போ நமக்கும் ஸ்ரீபாஷ்யத்தையும் தள்ளி, ஸ்ரீபாஷ்யமானது தள்ளினாக்க ஸ்ரீபாஷ்யம் தள்ளக்கூடியதல்ல, ஆனால் இல்லையா சாமானியமான புத்தி சக்தி உள்ளவர்களுக்கு அது ரொம்ப நெருங்க முடியாதது. அதாவது வேதாந்த சாரமானது ரொம்ப எளிமையாக மிக தாழ்ந்த செய்தியில் உள்ளது. ரெண்டையும் தள்ளி வேதாந்த தீபம் என்கிற கிரந்தமானது ரொம்ப சொல்லழகோடும் பொருளழகோடும் ரொம்ப சொல்ல வேண்டிய அர்த்தத்தை மிக தெளிவாக சொல்லி அதுக்கு புறம்பான வேதாந்த மதத்துக்கு புறம்பான அர்த்தங்களை எல்லாம் தவறான அர்த்தங்களில் உள்ள தவறையெல்லாம் சுட்டி காட்டி அவைகளை தள்ளுவதுமாக இருக்கிற இந்த வேதாந்த தீபத்தை உள்ளது உள்ளபடியாக வரியடையிலே பிரதி பந்தி ஒவ்வொரு பந்தியையும் அதில் கொண்டு அதை காலக்ஷேப ரீதியில் சேவித்து சத்சம்பிரதாயத்தில் சதாச்சாரர்கள் கற்றனா நம்முடையதான இந்த அறிவை ஒருத்தருக்கொத்தர் இல்லையா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இதை மியூச்சுவலாக பயன்படுத்திக்கிறதுக்காக இப்படி ஒரு இந்த வேதாந்த தீபத்தை மேலே ஒரு 3 வருஷ காலத்துக்குள்ள இதை பிரதி பந்தி அந்த பந்தியை சேவித்து அதில் பாஷகாருடைய திருவுள்ளமான அர்த்தம் என்ன, வேதாந்தமான உபரிஷத் வாக்கியங்களுடைய அர்த்தத்துக்கு இதில் என்ன நிர்ணயம் கிடைக்கிறது, இந்த ஞானத்தால நமக்கு இன்று இருக்கிற நிலையில் ஒரு பிரயோஜனம் என்ன என்பதையெல்லாம் இந்த ஸ்ரீ பக்திசாரர் உபரிஷத் பாஷகாரர் ட்ரஸ்டின் மூலமாக இந்த டெலி உபன்யாசம் சொல்றாங்க இல்லையா, ஒரு இடத்த ஒருத்தர் சொல்றத அதை இப்போ நவீன சாதனங்கள் மூலமாக லோகத்தை பல இடங்கள்லையும் அது ஆசை உள்ளவர்கள் கேட்கும்படியா இப்படி ஒரு சாதனை இப்போ உண்டாயிருக்கிறபடினால இதில் ஸ்ரீமத் அழிங்கன்னு சொல்லக்கூடிய இப்போ எழுந்தொழி இருக்கக்கூடிய 45வது பட்டத்தை அகோபுர மட்டத்தில் 40வது பட்டத்தை அலங்கரிச்சிருந்திருக்கிற ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம திவ்ய பாதுகா சேவ ஸ்ரீமன் ஸ்ரீ நாராயண மகாதேசிகன் என்கிறதான பேராசிரியர் இடத்துல அடியேன் இந்த கிரந்தத்தை கற்றவாறு மேல் வரக்கூடியதான காலத்தில் எப்படி பிராப்தமாகுதோ வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை அவரவர்களுடையதான எவ்வளவு காலம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இதுக்கு வரக்கூடிய ஃபீட்பேக் எல்லாம் இந்த ட்ரஸ்டினுடைய நிர்வாகராக இருக்கக்கூடிய PR சீனிவாசாச்சார சுவாமி இதெல்லாம் இது பண்ணுவார். அதனால் எல்லாரும் மேலே இதுக்கு இந்த லெக்சர்ஸை எப்படி வச்சுக்கலாம், என்ன கால விசேஷத்தில் வச்சுக்கலாம்லாம் சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி மேலே இதை பீரியாடிக்கலாக இந்த வேதாந்த தீப கிரந்தத்தை பிரதிபந்தி காலக்ஷேப ரீதியாக அனுபவித்து இதனுடைய அர்த்தங்களை முழுமையாக உணருமாறு மேலே இது இந்த இந்த உபன்யாச இந்த வரிசையானது தொடரும்படியாக எல்லாரும் இதுக்கு ஆதரவு கொடுத்து இதை கேட்டு நம்முடைய எம்பெருமானார் நமக்கு கொடுத்த உண்மையான ஞானத்தையும் அதனால் நாம் பெறக்கூடியதான நன்மைகளையும் நாம் பெற வேண்டும்னு பிரார்த்திக்கிறேன்.
24 minutes. 24 minutes. 24 minutes. Stop it. இது முதல்ல ஏதாவது ஒரு சைட்டில் போட்டுடா. யூடியூப்ல நீங்க போட்டுடணும். श्रीमते रामानुजाय नमः। यो नित्याच्युतपदाम्बुजपत्कल्प्यामगत्यतितराणि दृढाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राणनपद्मदीक्षं दयानिधिं देहप्रदां शरण्यं देवमयग्रीवम् अहं प्रपद्ये। இந்த ஸ்ரீ பக்திசாரர் உபனிஷத் பாஷ்யகாரர் எஜுகேஷனல் ட்ரஸ்ட், இந்த ட்ரஸ்ட் இரண்டு விதமான நோக்கங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஒன்று, திருவள்ளூரில் சாமவேத பாடசாலை ஆரம்பித்து பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டும் என்று முதலாவது. அடுத்தபடியாக ஸ்ரீ பாஷ்யகாரரின் எல்லா கிரந்தங்களையும், அதிலும் முக்கியமாக ஸ்ரீபாஷ்யத்தில் அதிகம் பேரை பிரவர்த்திக்க செய்ய வைத்து அவர்களுக்கு அதன் விஷயங்களை தெளிவாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அது இரண்டாவது. ஸ்ரீ பாஷ்யகாரரின் சாரீரக சாஸ்திரம் எனப்படும் ஸ்ரீபாஷ்ய பிரவர்த்திக்கு முன்பாக அதைவிட சுருக்கமாக சுவாமியால் சொல்லப்பட்ட வேதாந்த தீப காலட்சேபம் செய்யும் அதிகாரிகள் 1000 பேரை சுவாமியினுடைய 1000வது வருஷத்துக்குள் உலக அளவில் தயார் பண்ண வேண்டும் என்கிற எண்ணத்தில் ஃபேஸ்புக்கில் பகவத் ராமானுஜா அண்ட் விசிஷ்ட அத்வைதம் என்ற குரூப் ஆரம்பிக்கப்பட்டு வேதாந்த தீபம் காலட்சேபம் செய்வதற்கு தயாரான அதிகாரிகள் எல்லாரும் இதில் மெம்பராக சேர வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளும் விடுக்கப்பட்டது. இதுவரையில் 300 பேருக்கு மேலாக மெம்பர் சேர்ந்திருக்கிறார்கள். இந்த வேதாந்த தீபம் என்கிற ஒரு கிரந்தத்தை அனைவருக்கும் போதிப்பதற்கு ஒரு தகுதியான அதிகாரி வேண்டும் என்கிறதை மனதில் கொண்டு அகோபில மடத்து ஆஸ்தான வித்வானான சுவாமி மன்னாருடைய ராஜகோபாலாச்சாரியாரை அடியேன் வேண்டிக் கொண்டேன். சுவாமியும் அதற்கு இசைந்து 6ஆம் தேதி அன்னைக்கு நமது இனாகுரேஷன் அன்னைக்கு தன்னுடைய ஒப்புதலை தந்ததோடு 7ஆம் தேதியே தன்னுடைய முதல் வகுப்பையும் தொடங்கியிருக்கிறார். ஒரு சிறு இன்ட்ரோடக்ஷன் மூலமாக அதை நாம் யூடியூபில் பதிவு செய்ய போகிறோம். இன்றே செய்ய போகிறோம். நமது மெம்பர்கள் மற்ற அனைவரும் கூட அதனை காணலாம். ஏன் வேதாந்த தீபம் என்றால் ஸ்ரீபாஷ்ய காலட்சேபம் செய்வதற்கு அதிக ஞானம் வேண்டும், அதிக கால அவகாசம் வேண்டும். வேதாந்த தீபத்தில் சுவாமி ஸ்ரீபாஷ்யில் சொன்ன அதே சூத்திரங்களை சாரமாக ஒரு சூத்திரம் கூட விடாமல் சாரமாக அருளி செய்திருக்கிறார். ஒரு 3 வருட காலத்துக்குள் அதை முடிக்க முடியும். ஏறக்குறைய ஒரு 250 ஹவர்ஸ் அதுக்குள் அது முடிக்க முடியும் என்பதால் வேதாந்த தீபத்தை நாம் முதலாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். வேதாந்த தீபத்தை காலட்சேபம் செய்வதற்கும் ஓரளவுக்கு ஞானம் தேவை. அதை எளிமைப்படுத்தி நம்மாழ்வார் தன்னுடைய முதல் 21 பாசுரங்களில் சாரமாக அந்த விஷயத்தை அருளி செய்திருக்கிறார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் என்பதிலிருந்து 10 அடியவர்க்கு எளியவன் என்கிறார் 3ஆம் திருவாய்மொழி முதல் பாசுரம். இது முடிய இருக்கக்கூடிய 21 பாசுரங்களில் வேதாந்த தீபத்தின் சகல சாரார்த்தத்தையும் அருளி செய்திருக்கிறார். இதை சுவாமி தேசிகன் தன்னுடைய அதிகரண சாராவளி என்ற கிரந்தத்தில் சிரஷ்டாதேகி என்று ஆரம்பிக்கும் ஸ்லோகத்தில் என்னுடைய சாராம்சத்தை கொடுத்திருக்கிறார். ஸ்ரீபாஷ்யமானது 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதிக்கும் 4 பாதங்களாக 16 பாதங்கள் என அடைவு வகுக்கப்பட்டுள்ளது.
இந்த 16 பாதங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களின் சாரார்த்தம் திருவாய்மொழியில் முதல் பத்தான உயர்நலம், இரண்டாம் பத்தான வீடுமென் முற்றமும் தவிர மூன்றாம் பத்தின் முதல் பாசுரமான பத்துடை அடியவர்க்கு எளியவன் இவற்றில் சாரமாக சங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த 21 பாசுரங்களின் அர்த்தத்தை சுவாமி நம்பிள்ளை சாதித்தருளிய ஈடு வியாக்கியானம் கொண்டு தெளிவாக அறிந்து கொண்டால் வேதாந்த தீப காலக்ஷேபம் செய்யும் பொழுது மிக உதவியாக இருக்கும் என்று அடியேன் சுவாமியிடம் பிரார்த்தித்துக் கொண்டேன். சுவாமி தற்பொழுது ரங்கநல்லூரில் ஈடு காலக்ஷேபம் சாதித்துக் கொண்டிருப்பதாலும் அங்கு இப்பொழுது இந்த 2 திருவாய்மொழியோடு பத்துடை அடியவர் என்கிற பாசுரம் நேற்றைய தினம் ஆரம்பித்திருப்பதாலும் அந்த 21 பாசுரங்களையும் இந்த கிளாஸில் உபயோகப்படுத்திக் கொள்ள நமக்கு அனுமதி அளித்துள்ளார். ஆக நாம் ஈடு காலட்சேபத்தையும் தொடர்ந்து வேதாந்த தீப காலட்சேபத்தோடு சேர்ந்து செய்ய பிராப்தமாகி இருக்கிறது. அதற்கு அடியனுடைய கிருத்தஜையை சுவாமி வண்ணாரகுடி சுவாமிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இனி சுவாமியிடம் மைக் வசம்.